எல்லாருக்கும் வணக்கங்க. எளிமையாக ஒரு முட்டை பொரியல் செஞ்சு பார்க்கலாங்க. வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் தாராளமாகவே விட்டுருக்குறேங்க. ஏன்னா நான் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போடுவேன் அதிகமாக. வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இது எளிமையாக ஒரு முட்டை பொரியலுங்க. மிளகுத்தூள் போட்டு இன்னொரு நாளைக்கு பச்சை மிளகாய் போட்டு அது வேறு விதமாக செய்யலாங்க. நிறைய விதம் செய்யலாம் முட்டை பொரியல். ஒரு வீடியோவில் ஒரு மாதிரி செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி இது ஒரு விதமாக செஞ்சு பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ ஒரு 5 முட்டை வச்சுருக்குறேங்க. இதை ஊற்றிக்கலாம். இதில் நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கையில் கருத்துணி பிடிச்சிக்கிட்டு அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூளாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் அடிப்பிடிக்காது. முட்டை போடுறதுனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. அனல் தீயை வேகமாக வச்சாலும் சீக்கிரமாக கிண்டணும். மிளகுத்தூள் இப்போ கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேங்க. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கம்மியாக தான் காரம் போட்டுக்குவேன். எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடணுங்க.
வெங்காயம் எதுக்கு சேர்த்து போடுறதுன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் முட்டை கம்மியாக போட்டால் கூட நிறையாவும் இருக்கும் பொரியல். அதுவும் இல்லாமல் ருசியாகவும் இருக்கும். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்சம் வரன்னு இருக்கிற மாதிரி நல்லா வறுக்கணுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு வாசம் வேறு மாதிரி வரும். அப்போ இறக்கிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் தயாராகிடுச்சுங்க. முட்டை பொரியல் தயார். நன்றிங்க.